தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சியிலிருந்து திரு நிர்மல்குமார் அவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் அவர்கள் அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு பேட்டி, அது விளக்கம்னு எடுத்துக்கலாம். அந்த விளக்கம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில், இது குறித்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் கேள்வி கேட்ட பொழுது, அது தேர்தல் நெருங்கும் பொழுது தான் நம்ம வந்து அது தெரிய வரும் அப்படின்னு அவர் சொல்ல, அதை வந்து இவர்கள் மாத்துறாங்க. யாரு? திமுகவுடைய ஊடகங்கள் ரொம்ப சாதுரியமாக பாஜகவுடன் விஜய் செல்கிறார் அப்படின்றத வந்து இவங்க கட்டமைக்கிறாங்க. விஜய் பாஜகவுடன் செல்வாரா செல்ல மாட்டாரா அப்படின்றத ஒரு பக்கம் வைப்போம். ஆனால் இவர்கள் எதற்காக இதை கட்டமைக்கிறார்கள் அப்படின்னா, திமுகவின் மிகப்பெரிய பயமே விஜய் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கணிசமாக பிரித்து விட்டால் என்ன செய்வது அப்படின்றது தான். ஏன்னா உங்களுக்கு திமுகவுடைய வாக்கு வங்கியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது என்ன? அவங்களுடைய கூட்டணி என்ன வச்சுருக்காங்க பாருங்கள். இண்டி கூட்டணின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த இண்டி கூட்டணி என்பது தேசிய அளவில் ராகுல் காந்தி முன்னிலைப்படுத்தி அப்போது கொண்டு வந்தது. இந்தி கூட்டணி தேசிய அளவில் யார் பிரதமர் வேட்பாளராக வருவார்கள் அப்படின்றதுக்காகவும், பாஜகவை யார் எதிர்கொள்வது, ஒரு பலம் பொருந்திய கூட்டணி வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவும் அந்த இந்தி கூட்டணி என்பது அமைக்கப்பட்டது. ஆனால் இவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? இந்த தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இவங்க சொல்லக்கூடியது என்ன? பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்றதான் வந்து மையப்படுத்தி இவங்க வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதனால தான் திருமாவளவன் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு? இது கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கொள்கை? பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்றதை வந்து பயமுறுத்துவது தான் இவர்களுடைய கொள்கை. வேறு எந்த அடிப்படை கொள்கையும் கிடையாது. நீங்கள் வந்து திமுகவுடைய சிறப்பான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே 4 ஆண்டுகளில் ஸ்டாலின் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார், அதனால் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு கூட்டணியில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா? யாரும் சொல்லலை. ஏன் சொல்ல மறுக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியும். சட்டமன்றத்தில் பேசுவாங்க. நம்ம ஏற்கனவே பல முறை பதிவு பண்ணியிருக்கோம். சட்டமன்றத்தில் இது மனுநீதி சோழனுடைய ஆட்சி அப்படின்னு செல்வ பெருந்தகை பேசுகிறாரு. அவர் எதற்காக பேசியிருப்பாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வர வேண்டிய கான்ட்ராக்டு, துட்டு, இதுக்கெல்லாம் தான் அவர் வந்து பேசியிருப்பாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க, அவங்களும் வெளியில் வந்து சட்டமன்றத்தில் வந்து பம்மிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு என்ன பேசுகிறாங்க? இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு ஜனநாயகம் படி எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படின்றது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் எல்லோரும் இந்த ஆட்சியாளரை குறை சொல்கிறார்கள். ஆனால் கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத ஒரு கொள்கை கூட்டணின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய இந்த மிகப்பெரிய பலம் என்று இவர்கள் சிந்திக்கக்கூடியது என்னென்னா, இந்த மதச்சார்பற்ற அணி அப்படின்ற போர்வையில் சிறுபான்மையினரை நம்ம வந்து எப்படியாவது நம்ம வந்து அவங்கள பயமுறுத்தி நம்ம பக்கம் வச்சுக்கலாம், பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும் என்பதனை காண்பித்து நம்ம பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்றதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பில் விஜய் மண்ணள்ளி போட்டு விட்டால் என்ன செய்கிறது அப்படின்றதுக்காகத்தான் இவங்க இதை கட்டமைக்கிறாங்க மீடியா வச்சுக்கிட்டு. விஜயுடைய வருகை என்பது யாருக்கு உதறலை கொடுத்திருக்கிறது என்றால் திமுகவுக்கு தான் கொடுத்திருக்கிறது. அதனால தான் திமுக இதை மீடியாவை வைத்து கட்டமைக்க பார்க்கிறது. பாஜகவிடம் விலை போய்விட்டார், பாஜகவுடைய பி டீம், இப்படி எல்லாம் இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழலில் விஜய் வந்து சமீபத்தில் நடந்த அந்த பிஎல்ஏ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது, நாங்கள் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வோம் அப்படின்றத பொருள்பட பேசியிருக்கிறார் அப்படின்றத மேற்கோள் காண்பித்து தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துடன், அந்த ஒரே நோக்கத்திற்காக விஜய் சில கூட்டணி முடிவுகளை எடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து அதிகரித்திருக்கிறது. சரி, இப்போ விஜய் யாருடன் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னா, ரொம்ப தெளிவா நிர்மல் என்ன சொல்றாரு பாருங்க. பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறது உறுதி. அதுல கண்டிப்பாக 100% உறுதி. ஏன்னா இது ஏற்கனவே மாநாட்டில் எப்ப என்ன கொள்கைகள் சம்பந்தமா என்ன குறிப்பிட்டாங்களோ அதே தான் தொடரும். தெளிவா முன்னாடியே சொல்லியாச்சு. எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கவர்களும் திமுகவுடன் என்னைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே கிளாரிஃபை பண்ண. பாஜகவுடன் எங்களுக்கு கூட்டணி கிடையாது, அவர்கள் எங்களுடைய கொள்கை எதிரிகள். அதே போல அரசியல் எதிரி திமுக. அதனால திமுக வந்து எதிர்ப்பது அப்படின்றதான் எங்களுடைய பிரதான நோக்கம் அப்படிங்கிறார். அப்போ ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல அண்ணா திமுக அப்படின்றத குறிப்பிடாமல் விடுறாரு. அப்போ அந்த ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது. அந்த ஆப்ஷன் எப்படி அவங்க கொண்டு வருவாங்கன்னா, 2001 எப்படி திருமாவளவன் வந்து நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க வந்து அந்த கூட்டணி வந்து தமிழகத்தில் தேர்தல் எதிர்கொண்ட பொழுது எங்களுடைய கூட்டணி திமுகவுடன் தான், ஏன்னா திமுகவை முன்னிலைப்படுத்தித்தான் வந்து அந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் இயங்குது அப்படின்னும் பொழுது எங்களுடைய கூட்டணி வந்து திமுகவுடன் தான், எங்களுடைய கூட்டணி
இவங்க கூட கிடையாது, பாஜக கூட கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சிதம்பரம் கூட அந்த கூட்டணியில் இடம்பெற்றார் எனக்கு தெரிஞ்சு 2001. அப்போ அவங்களால அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியுது. என்ன, நாங்கள் வந்து பாஜகவுடனான கூட்டணி அப்படின்றதை வந்து கொள்கை அளவில் நாங்கள் வந்து ஏற்றுக்கல, கொள்கை அவர்கள் வந்து கொள்கை அளவில் நாங்கள் வந்து அவங்களோட கூட்டணி வைக்கலன்றது அவர்களால் சொல்ல முடிகிறது அப்படின்னும் பொழுது அதே தான் இங்கே விஜய்க்கும் பொருந்தும். திமுகவை வீழ்த்துவது அப்படின்றதான் நோக்கம். அண்ணா திமுகவும் என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் நாங்கள் வந்து அந்த கூட்டணியை அமைப்போம், அந்த தேர்தலை அணுகுவோம் அப்படின்றதான் அவங்களும் பிரதானப்படுத்தி சொல்கிறாங்க. அப்போ தெளிவாக அதிமுகவுக்கான அந்த கூட்டணி ஆப்ஷன் என்பதனை இவர்கள் ஓப்பனாகவே வைத்திருக்கிறார்கள். அதை சூசகமாக இப்படி சொல்வதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது சரிப்பட்டு வருமா, விஜய்க்கு சில சாதக பாதகங்களாக எப்படி அமையும் அப்படின்னா, நீங்கள் விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய முகம் வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகம். நாளைக்கு அவர் வெளியில் வந்து பேசுகிறாரு அப்படின்னாலே அந்த இடத்துல மக்கள்கிட்ட, முக்கியமாக இளைஞர்கள்ட்ட அவரால் கொண்டு போய் பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ உதாரணத்திற்கு அவருடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, இவங்களை பற்றிலாம் இந்த இளைஞர்கள் எடுத்து படித்தாங்கன்னா, இப்போ யார் அஞ்சலி அம்மாள் யார், இல்லை அம்பேத்கர் யார், இதையெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஒரு தகவலும் வருது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது விஜயுடைய தாக்கம், விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இது குறித்து மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில். நான் சொல்கிறது வந்து இங்கே 28, 29, 30 இந்த வயசுக்கு மேலே இருக்கவங்களை விட்டுருங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, முதல் முறை வாக்கு செலுத்த வரக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு விஜய்க்கு நன்றாக தெரியும் தன்னால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், அதனால் அதை வாக்குகளாக, கன்வெர்ட்டபிள் வாக்குகளாக பெற்றாலும் கூட அது தொகுதிகளாக எண்ணிக்கையாக மாறக்கூடிய அளவிற்கு அவரால் கொண்டு வர முடியுமா என்றால் அது சாத்தியம் வந்து குறைவு. ஏனென்றால் தேர்தல் அரசியலை நன்கு பரிச்சயமான அந்த ஒரு அனுபவம் கொண்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்றவங்க வந்து இல்லை அப்படின்னும் பொழுது அவருக்கே தெரியும் 234 தொகுதியிலையும் அவர் போய் நிற்க முடியாது. அப்போது விஜயகாந்த் எப்படி 2006 ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றாரோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதை மனதில் வைத்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை நோக்கி, அதாவது எப்படி இந்த திமுகவை வீழ்த்துவது அப்படின்றதை பிரதான நோக்கமாக வைத்து அவர் செயல்படுவார் என்றால் எனக்கு தெரிந்து அப்படித்தான் அவர் செயல்படுகிறார். அந்த எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்கும்னா அதிமுகவுடன் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நாங்கள் வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு தான் ஆதரவை தவிர்த்து பாஜகவுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போது 2001 திமுக எப்படி அமைத்து கொண்டதோ அதுபோல ஒன்றை அதிமுக அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். எது எப்படியோ திமுக வீழ்த்தப்பட வேண்டும், வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அப்போ அது அனுப்பப்பட வேண்டும் என்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அது எல்லா தரப்பும் எடுக்க வேண்டும். அதில் கூடுதல் பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து அதிமுக செயல்படும் என்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. அதனால் 2026 திமுக ஆட்சியிலிருந்து வெளியில் போகிறது மட்டும் இல்லை, இவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை அதிமுகவும் சரி விஜயும் சரி பூர்த்தி செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.